ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க, நான் வீடியோக்குள்ளே போவோம். எதுக்காக நம்ம விஜய் மல்லி பின்னாடி துரத்திட்டு ஓடுறாருன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம மல்லி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் வேண்டாம் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை தூக்கிட்டு போகிறாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டாருங்க. ஆமாங்க, நம்ம மல்லிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் விஜய் சொல்லி காலில் குறியாக கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்றாங்க மறுபடியும். அப்படின்னும் போது சரி மனசாட்சி மாற்றிக்கிட்டு சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கிற நேரம், நீ பணத்துக்காக தான் நடிக்க வந்தேன், வேணா எக்ஸ்ட்ரா இன்னொரு 20 லட்சம் சேர்த்து தரேன், இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சிட்டு போன்னு சொன்னோடனே மல்லிக்கு கோவம் வந்துருச்சுங்க. ஓ, அந்த பெய்டு லேபரா? இனிமேல் அந்த பெய்டு லேபர் வேணாம், எனக்கு உங்கள் ஜாப்பு வேணாம், எங்கள் அண்ணா இப்போ கஷ்டத்தில் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் காசு கொடுத்து தான் நாங்கள் பிழைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் இந்த டாப்பிக்கே எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்காங்கன்னு மூஞ்சை தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நின்று பார்த்தாரு, மல்லி நிற்கிற மாதிரி தெரியல, அதனால் இது மேலே விட்டால் சரிப்பட்டு வராது, காலை கையை பிடிச்சாவது கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போண்டான்னு சொல்லிட்டு ரோட்டில் கூட பார்க்காம குட்டுன்னு ஓடுறாங்க மல்லிக்கிட்டிங்க. ஆனால் நம்ம மல்லியோ மூஞ்சை தூக்கிட்டு அப்படின்னு நிமிர்ந்து நட புர்ன்னு போகிறாங்க. என்ன பண்ணுறதுங்க, லேடிஸ்னாலே அப்படி தான், மூஞ்சை தூக்கிட்டு போகிறதும் ஆம்பளைங்க பின்னாடி கெஞ்சிறதுமே வாழ்க்கையாக போயிடுச்சுங்க. நான் ஏன் வாழ்க்கையாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பொம்பளைனா முறுக்கிட்டு போகிறதும், ஆம்பளைன்னா பின்னாடி போகிறதும் ஸோ சேட். சரி விடுங்க, நம்ம சீரியலுக்குள்ளே போவோம். இப்படி ஒரு பக்கம் மல்லி முறுக்கிட்டு போக, நம்ம மல்லியை சமாதானப்படுத்த விஜய் பின்னாடியே ஓடிட்டு இருக்காருங்க. நம்ம மல்லி சமாதானம் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வெண்பா குட்டி மல்லியம்மா அப்படின்னு கூட்டா அப்படியே ஐஸாக கரைஞ்சி சாக்லேட் மாதிரி மெல்ட் ஆகி உருகிடுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம மல்லி இவ்வளோ கோமா போகிறாங்கன்னா அப்போ விஜய் கம்மியான வார்த்தையை விட்டுருப்பார். திமிரு பிடிச்ச விஜய். சரி விடுங்க, அதை நான் சொல்ல, மல்லி சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மல்லியும் விஜய் ஒன்றும் சேருவாங்களா மாட்டாங்களா, இதே கொஸ்டினை கேட்டு எனக்கும் போர் அடிக்குதுங்க, உங்களுக்கும் போர் அடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை, நான் கேட்டு தான் ஆகணும். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இன்னொன்றுங்க, நம்ம சீரியலுக்குள்ளே புதுசாக ஒரு நியூ என்ட்ரி ஒரு பர்சன் கொடுக்க போகிறாங்க. அவங்க வேறெல்லாம் ஒரு லேடி. யார் அவங்க, அவங்களோட டீட்டெயில் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நம்ம சீரியலுக்கு வரக்கூடிய புது கதாநாயகி யார் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மெயினாக வீடியோ போடுறது அதுக்காக தான். புதுசாக வரக்கூடிய அந்த ஒரு நபர் யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு என் மண்டியில் ஓடிட்டே இருக்குங்க. எப்போ பார் கொஷின் மார்க்கில் யார் 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 யார்னு ஓடிட்டே இருக்குது. எனக்கு டிப்ரெஷன் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிப்ரெஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யார் அந்த புது நபர், வரக்கூடிய கதாநாயகின் பெயர் என்ன, முகவரி என்ன அப்படின்ற விஷயம் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சால் எனக்கு சந்தோஷம் தாங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுப்பேன். இது கூட தெரியாமல் இருந்தால் எனக்கு கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ரெட் அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லோ அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டான்னு தெரியல. ஸோ அதனால் எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க. தேவையான திங்ஸ் ஒரு 3 days தேவையான திங்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணுறது தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்க. பி கேர்ஃபுல் மக்களே, பத்திரமா பாதுகாப்பாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், டாடா, see you, bye bye.